ஹலோ எவ்ரிபடி, வெல்கம் டு அஃப்ராஸ் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த ஒரு புது ரெசிபியோட உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். நம்ம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல ஒரு முட்டை தொக்கு தான் பார்க்க போறோம். டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும், மிஸ் பண்ணிடாதீங்க. அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்துல தண்ணி விட்டு ஒரு 6 முட்டையை வேக வைக்க போறோம். முட்டை வெந்ததுக்கு அப்புறமா அதை தோல் உரிச்சு எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் 4 பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி சாப்பரில் போட்டு நான் சாப் பண்ணி வச்சுக்கிட்டேன். உங்ககிட்ட சாப்பர் இல்லாட்டினாலும் பொடிசா நறுக்கி வச்சுக்கணும். அதே மாதிரி ஒரு 4 தக்காளியும் நல்லா ஃபைனா சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு 2 குழிக்கரண்டி எண்ணெய் விடணும். நான் இதில் சன்ஃப்ளவர் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். எண்ணெய் சூடானோன்னு கடுகு போட்டு அது பொரிஞ்சதும் கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டு ஒரு குத்து கருவேப்பிலையும் சேர்த்து நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்க்கணும். அதுக்கு மேலே 1/2 டீஸ்பூன் சால்ட் சேர்த்து அதை நல்லா கலரி விட்டு எண்ணெயிலே வதக்கணும். வெங்காயம் வதங்கிறதுக்குள்ள நான் இந்த வேக வச்ச எல்லா முட்டையும் தோல் உரிச்சு வச்சுக்கிறேன். வெங்காயம் இந்த மாதிரி பொன்னிறம் ஆனதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட் சேர்க்குறேன். இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கணும். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்குறேன். இதை சேர்த்து கலந்ததும் நம்ம ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கணும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் பொதுவாக எல்லா டிஷ்க்கும் யூஸ் பண்ணுற ஆல்-இன்-ஒன் மசாலாவை போடுறேன். என்ன மசாலான்னா ஆந்திரா ஸ்டைல் மசாலா. ஆந்திராவில் இது எல்லாரும் மசாலா காரம்னு சொல்லுவாங்க, ஆனால் நான் இதை ஆந்திரா காரம்னு சொல்லுவேன். இப்போ நான் கரம் மசாலா 2 டீஸ்பூன் சேர்க்குறேன். இந்த 2 மசாலாஸையும் சேர்த்து நல்லா கலரணும். மசாலாவில் பச்சை வாசனை போகணும். அது வரைக்கும் எண்ணெயிலே நல்லா வதக்கணும். அதுக்கப்புறமா நான் இதில் 1 கப் புளிக்காத தயிரை சேர்த்துருக்கேன். தயிர் சேர்த்தோன்னே இதை நல்லா கலரிட்டு ஒரு 2 மினிட்ஸ் விட்டுறணும். அதுக்கப்புறமா ஒரு 1/2 கப் தண்ணி சேர்க்குறேன். தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் லிட்டை க்ளோஸ் பண்ணி ஸ்லோ ஃப்ளேமில் விட்டுறணும். அந்த கேப்பில் நம்ம இப்போது வேக வச்ச முட்டையை ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு முட்டையும் சேர்த்து 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா எண்ணெயிலே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அது நல்லா தீஞ்சிடாம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ண முட்டையை இந்த கிரேவியில் சேர்க்கணும். தொக்கு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர்றப்போ நம்ம ஃப்ரை பண்ண முட்டையும் சேர்த்து ஒரு கை பொடிசா நறுக்கின மல்லி இலையும் தூவி வைக்கிறணும். நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிச்ச ஆந்திரா காரத்தோட ரெசிபி வேணும்னா கமெண்ட்ல காரம் போடுங்க. சீக்கிரமா இந்த ஆந்திரா காரத்தோட ரெசிபியை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். என்ன பேச்சுலர்ஸ், உங்களை மறந்துட்டேன்னு நினைச்சீங்களா? கண்டிப்பா மறக்க மாட்டேன். உங்களுக்காகவும் தான் இந்த ஈஸி அண்ட் சிம்பிள் ரெசிபி. ஒரு தடவை செஞ்சு பாருங்களேன், என்னைய மறக்க மாட்டீங்க நீங்க. டேஸ்ட் அப்படி இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு புது ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, bye.